அவ சும்மாவே ஆடுவா. இப்ப குணசேகரம் பொறுப்புக்கு வந்துட்டான்னா அவளுக்கு சலங்க கட்டி விட்ட மாதிரி ஆயிடாதா? அதுக்கப்புறம் அவ ஆடுற ஆட்டத்தை எல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியுமா? அம்மா, அப்படிலாம் ஆட விட்டு குணசேகரனை வேடிக்கை பாப்பாரா? அண்ணி பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் குணசேகர அண்ணன் என்னைக்காவது அண்ணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்காரா? அண்ணி தப்பு பண்ணும் போதெல்லாம் அவங்கள பார்த்து முதல் கேள்வி கேட்கறது யாரு? நம்ம சின்ன அண்ணன் தானே. அதனால சின்ன அண்ணன் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அண்ணி ஏதாவது ஆட்டம் போட்டா அண்ணன் அடக்கிடுவார். குணசேகர அண்ணன் ரொம்ப பொறுமையான ஆளு. அதனால நீ எல்லார்கிட்டையும் கலந்து பேசாம எந்த முடிவுக்கும் வராத. சின்ன அண்ணன் வந்தா நீ பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. வரலட்சுமி, போய் சமையல் வேலையை பார்க்கலாம் வா. எல்லாத்தையும் எடுத்துக்க போலாம் வா. இவளுங்களும் இப்படி சொல்லிட்டு போறாளுங்க. அப்போ மணிமேகலை சொன்னது சரிதானோ? நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கணும். பாட்டி, என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, உங்க பெரியப்பாவுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யாரு வந்தா சரியா இருக்கும்னு நீ சொல்லு. உங்க அப்பாவா இல்ல கரிகால அண்ணனா? எனக்கு கரிகாலன் அண்ணா வந்ததா சரியா இருக்கும்னு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? அண்ணன் எல்லா விஷயத்திலுமே கரெக்டான முடிவா எடுக்கும். அதனால அண்ணா வந்தாதான் கரெக்டா இருக்கும். என்னடி பேசிட்டு இருக்க? உனக்கு உங்க அப்பாவை விட கரிகாலன் பெருசா போயிட்டானா? அம்மா, கல்யாணி என்னாச்சு? ஏன் சின்ன பிள்ளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? சின்ன புள்ளன்னு தெரியுதுல்ல, அவகிட்ட கேக்குற கேள்வியா இது? நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க ஒண்ணும் சும்மா கேட்ட மாதிரி தெரியலையே. பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கிற மாதிரியில பேசிட்டு இருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரையும் நீங்க தானே பெத்தீங்க. அப்புறம் ஏன் ஒரு புள்ளைய பெருசாவும் இன்னொரு புள்ளைய குறைச்சலாவும் நினைக்கிறீங்க? நான் எங்க அப்படி நினைச்சேன்? நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு என் புருஷனை விட உங்க பேரன் தான் முக்கியமா போயிட்டால. ஐயோ அண்ணி. நந்தினி, நீ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு மெல்ல வா. நான் அப்பாவை பாத்துக்கிறேன். நீ முதல்ல போயிட்டு வா, நான் அப்புறமா போறேன். ஏய், நான் வீட்டுக்கு போற மாதிரியே இல்ல. நீ வீட்டுக்கு போற மாதிரி இல்லையா? குளிக்காம இங்கே இருக்க போறியா? இல்ல, இங்க இருக்கிற பாத்ரூம்லயே குளிச்சு ட்ரெஸ் மாத்திக்கிறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு வா. இங்க இருக்கிற பாத்ரூம்லாம் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. சொன்ன கேளு, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வா. நீ சொன்னா கேளு நந்தினி, நீ வீட்டுக்கு போயிட்டு வா. அப்ப நானும் போகல. இங்க இருக்கிற பாத்ரூம்லயே நானும் குளிச்சுக்கிறேன். ஐயோ, அது சரியா வராது. உனக்கு சரியா வரும், எனக்கு மட்டும் சரியா வராதா? போறதா இருந்தா நீ முதல்ல போயிட்டு வா. இல்லனா ரெண்டு பேருமே இங்கே குளிச்சு இங்கே இருக்கலாம். என்ன இவ சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே, இப்ப என்ன பண்றது? சரி, நானே முதல்ல போயிட்டு வரேன். அப்புறம் நீ போ. தேவையில்லப்பா, ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இவரை நான் பாத்துக்கிறேன். என்ன என்ன எதுக்கு பாத்துட்டு இருக்கீங்க? நான் தான் வந்துட்டேன்ல. நீங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போங்கப்பா. சரிம்மா. வரலட்சுமி, ஒண்ணும் இல்லாத பிரச்சனைக்கு ஏன் இந்த கல்யாணி அண்ணி இவ்ளோ கோவப்படுறாங்கன்னு தெரியல. அவங்கள பத்தி தான் தெரியுமேக்கா உங்களுக்கு. இன்னைக்கு நேத்தா அப்படி இருக்காங்க. கல்யாணம் ஆன புதுசுல இருந்து இப்படித்தானே அவங்க. இல்ல வரலட்சுமி, அம்மாக்கு வயசாயிடுச்சுல்ல, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அவங்க கிட்ட போய் இவங்க சண்டைக்கு நிக்கிறாங்களே. அவங்களுக்கு குணசேகரன் அண்ணா பொறுப்புக்கு வரணும்னு வேற ஆசை. அதான் கையல் அப்படி சொன்னதுமே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. கையல் அப்படி சொன்னதுக்கு அம்மா என்னடி பண்ணுவாங்க? இப்பவே இப்படி பண்றாங்களே. குணசேகர அண்ணன் பொறுப்புக்கு வந்துட்டா இன்னும் என்னென்ன பண்ணுவாங்களோ நினைச்சா எனக்கே பயமா இருக்குமா.
நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அதே பயமா தாங்க இருக்கு. குணசேகரன் அண்ணன் பொறுப்புக்கு வராம கரிகாலன் பொறுப்புக்கு வந்தா எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு தோணுதுக்கா. எனக்கும் கரிகாலம் வந்தாதான் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு தோணுது. பாப்போம். எங்க அக்கா இன்னைக்கு குணசேகர மாமாவை நல்லா ஏத்தி விட்டுருச்சு. அப்படியா? என்னன்னு ஏத்தி விட்டாங்க? அவங்க பொண்ணு கையிலே கரிகாலம் தான் பொறுப்புக்கு வரணும்னு மாமா கிட்டே சொல்லிடுச்சு. ஆமா, அத மாமனால ஏத்துக்கவே முடியல. கரெக்டா அந்த நேரத்துல எங்க அக்கா உங்க பொண்ணு மட்டும் இல்ல, உங்க குடும்பமே நீங்க எதுக்கு லாய்க்கு இல்லாதவன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னதும் மாமாவோட முகமே மாறிடுச்சு. எப்பவுமே மாமா குடும்பத்தை பத்தி அக்கா தப்பா பேசினா பயங்கரமா கோவமாகி சண்டைக்கு வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு எங்க அக்கா அந்த அளவுக்கு பேசியும் அவர் ஒரு வார்த்தை பதில் பேசல. ஒண்ணுமே பேசாம அப்படி உடைஞ்சு நின்னாரு. இது மட்டும் பத்தாது. உங்க அக்கா என்ன சொன்னாலும் கேக்குற அளவுக்கு உங்க மாமா முதல்ல மாறணும். அப்பதான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அத நான் சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. நீ அப்படி ஏதாவது சொல்லுவா உனக்கு போன் பண்ணதே. இப்போ நேரா உங்க அத்தை சுந்தரவள்ளி கிட்ட போய் நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லுங்க. என்ன சொல்லணும்னு சொல்லு, சொல்லிடுறேன். அவங்க கிட்ட போய் குணசேகர மாமா முழுசா என் அக்கா கண்ட்ரோலுக்கு வந்துட்டாருன்னு நீங்க போய்